இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா FZ செயின் கிட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த FZ செயின் கிட் வந்து M ரிங் செயினோட நமக்கு வருது. நீங்கள் செயின் கிட்டில் வந்து X ஓரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, Z ஓரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈவன் நீங்கள் T ஓரிங் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து ரோலானில் M ஓரிங் அப்படிங்கிறத வெளியே விட்டுருக்காங்க. இப்போ இந்த M ஓரிங் கிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எப்பயும் போல தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு செயின் ஒரு ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக் இப்படி தான் ப்ளூ கலரில் வரும். இந்த பேக்கில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முன்னாடி அதோட பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் பின்னாடி நமக்கு இந்த செயின் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அண்ட் இதில் என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் பூராமே நமக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி செயின் மெயின்டெனன்ஸ், செயினை நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த செயின் கிட் நம்ம FZக்கு வெர்ஷன் 3, வெர்ஷன் 2, FZல X, FZல S இந்த மாதிரி நம்ம நிறைய மாடல்ஸ்க்கு FZல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செயின் கிட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். இந்த செயின் கிட்டில் நமக்கு ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட் குரோம் கலரில் வரும் அண்ட் இதோட டீத் வந்து நமக்கு 41 டீத் வரும். இதில் நமக்கு கியர் பாக்ஸ் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து 14 டீத்ஸ் வரும் அண்ட் இதில் வந்து நமக்கு செயின் வந்து 128 லிங்க்ஸில் வரும். இந்த வீடியோவில் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் அப் ஷார்ட்ஸுக்கு போயிருப்போம். அதில் வந்து நம்ம இந்த ஓரிங்கோட ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு போயிருப்போம். இதில் நம்ம கியர் பாக்ஸ் ப்ராக்கெட் வந்து கோல்டன் கலரில் மட்டும்தான் வரும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுக்கு நமக்கு 14 டீத்ஸ் தான் வரும். மெயினாக இந்த செயின் நீங்கள் க்ளோஸ் அப் ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அதே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த செயினில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செயின் லாக் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த FZ பைக்ஸ்க்கு வந்து ஸ்விங் அதாவது ஸ்டேவை கழட்டாமல் நீங்கள் இந்த செயினை மட்டும் கழட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு மேன் பவரும் சேவ் ஆகும், அதே மாதிரி டைமும் சேவ் ஆகும். இந்த செயின் கிட்ட நம்ம இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துடலாம். அதாவது இதில் வர ஸ்ப்ராக்கெட்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து கியர் பாக்ஸ் ஸ்ப்ராக்கெட் வந்து நமக்கு 6.97 mm இருக்குது. அதே மாதிரி ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட் வந்து நமக்கு 7.27 mm இருக்குது. இந்த செயின் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த செயினில் நம்ம என்னென்ன மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளேட்டோட திக்னஸ் மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து 1.80 mm ரெண்டு சைட்ஸுமே. எங்களோட வெப்சைட் tourspairs.comல இந்த செயின் கிட் மட்டும் இல்லாமல் நிறைய செயின் கிட்ஸை நாங்கள் அங்கே லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அங்கேயே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Yamaha பைக்ஸ்க்கும் சரி வேறு எந்த பைக்ஸ்க்கும் சரி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. அது போக அவைலபிள் இல்லாத பார்ட்ஸ் வந்து நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஸ்பேர்ஸ் வந்து எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் லிஸ்டிங் பண்ணியிருக்க மாட்டோம். அதை நீங்கள் எங்களோட கான்டாக்ட் நம்பரில் பார்த்து லிஸ்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.